ஜெம் டிவி நேயர்களே வணக்கம். இன்று தேவனுடைய வார்த்தைகள் மத்தேயு 5வது அதிகாரத்திலிருந்து 44வது வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம். அதில் என்ன கூறுகிறது என்றால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்துருக்களை சிநேகியுங்கள். அடுத்தது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்தியவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் நடக்குமா? இயேசு சொல்கிறார். 5வது அதிகாரம் மத்தேயு 5வது அதிகாரத்தை 44 வசனம். நடக்குமா? சொல்லுங்க மக்களே. அவன் கொஞ்சம் லைட்டாக கோவப்பட்டாலே நம்ம முகத்தை திருப்பிடுவோம். அவன் பிளேடு எடுத்தால் நம்ம கத்தி எடுப்போம். இது இன்றைக்கி உலகம். எப்படி? அவன் அடிக்க வந்தால் இவன் குத்திடுவான். இது இந்த உலகத்தில் இருக்குது. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுவார். இன்றைக்கி இந்த வசனங்களால தான் உலகம் கொஞ்சமாவது தப்பிக்குது. கஷ்டம்தான், ஆனால் கடைப்பிடித்தவன் வென்று விடுவான் வாழ்க்கையில். எனக்கு தெரியும், நிறைய பேர் இந்த வசனங்களை எவ்வளோ கோவப்பட்டாலும் சிலவங்க கண்டுக்கவே மாட்டான். நான் பார்த்துருக்கேன். ஆமாம், சில டைமில் என்ன அவனை கொடுமைப்படுத்தணும் கண்டுக்கவே மாட்டான். இருக்காங்க அப்படி நிறைய பேர். தேவ வசனங்களுக்கு பிரகாரம் இருக்காங்க. அவர் சொல்கிறார், மத்தேயு 5:44. ஒருத்தன் தினேஷ் வாரம் சர்ச்சுக்கு போவான், ஃபுல்லாக போய்கிட்டு தான் இருப்பான். ஆனாலும் அவனுக்கும் இந்த வசனங்களை சில டைமில் அவனுக்கு எகிரும் புகிருமாக இருக்கும். தப்பு. முடிந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். 100% முடியாட்டால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. அவர் அதுக்காகத்தான் சொல்லுகிறார், சும்மா ஒன்றும் சொல்லலை. ட்ரை பண்ணி பார்த்தா அது நல்லா இருக்கும். சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள்னு சொல்லுகிறார். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். நம்ம செய்வோமா? நம்மளை சபிச்சிட்டான் ஒருத்தன், நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு, நம்ம நல்லா இருப்பா அப்படி நம்ம சொல்லுவோமா? மறுபடியும் நீனும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். இதுக்கு பலன் நமக்கு கிடைக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்லுவார். நீ செய்து பாரு, நான் சொன்னதை, உனக்கு பலன் நிறைய தருவேன் ஆண்டவர் சொல்லுவார். எவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆள்களாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும். சபிக்கிறவனை ஆசீர்வதிக்கணும். ஆனால் பண்ண மாட்டோம். ஆசிக்கணும். எனிமையாக இருந்தாலும் அவனை ஃப்ரெண்டாக வச்சுக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் ஃப்ரெண்டு மாதிரியாவது நினைக்கணும் மனசில். ஏன்னா மறுபடியும் அது எனிமி வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கஷ்டம்தான், அவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் வாழும் 44வது வசனத்தில் நான் படித்து பார்த்தேன். இது சாத்தியக்கூறான்னு, சாத்தியம்னு அவர் உண்டுன்னு சொல்லுவார். செய்து பாருங்கள், நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்காட்டாலும் சபிக்கிறவங்க கோவப்படாதீங்க. சரி, அப்படி நீங்கள் ஆசீர்வதிச்சு பாருங்கள், தேவன் உங்களுக்கு ப்ளஸ்ஸிங் பயங்கரமாக கொடுப்பார். என்னய்யா, ஒருத்தர் சபிச்சுட்டு போகிறான், இவன் ஆசீர்வதிக்கிறான் என் வசன பிரகாரம், என் வசனத்தை கை கொண்டதனால் அவனை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். நிச்சயமாக அவர் வசனங்களை விட்டு விட மாட்டார். என் வசனத்தை யார் கடைபிடிப்பார்களோ நான் நிச்சயமாக அவங்களை கையே விட மாட்டேன்னு சொல்லுவார். அப்படி இருக்கும். இந்த வசனங்கள்லாம் சாதாரண வசனம் இல்லை, கடைபிடிக்க ரொம்ப கஷ்டம். அடுத்து இந்த லைனை சொல்லுவார் பாருங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். யாரா பண்ணுவோமா? நான் சொன்ன மாதிரி கத்தி எடுத்து அருவாளை கொண்டு போவோம். ஜெபமாக பண்ண போகிறோம்? இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பண்ணும்போது அவர் என்ன செய்வார்னா, அவனை மாற்றுவார்.
துன்பப்படுத்துவனை மாற்றுவார். ஏன்னா அவருடைய இயேசுடைய வசனத்தை நீங்கள் கை குடித்தீர்கள், ஜெபம் பண்ணுகிறீர்கள், அவன் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இனிமேல் கொடுக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் அவன் மனதை மாற்றி விடுவார். ஏனென்றால் வசனத்தை நீங்கள் கடைபிடித்தீர்கள். நிந்திக்க துன்பப்படுத்துவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அப்போ என்ன ஆகும்? ஆண்டவர் உங்களை பார்ப்பார். ஏன் வசனத்தை கடைபிடிக்கிறான், ஜெபம் பண்ணுகிறான். துன்பப்படுத்தியவனுக்கும் நிந்தித்தவனுக்கும் நான் அந்த ஜெபத்தினுடைய பலனை கொடுப்பேன் என்று சொல்லுவார். அந்த எனிமை அப்படி மாறிடுவாங்க, அப்படி எண்டேர் மாறிடுவான். நடந்த ஒரு கதையை சொல்லுவேன். ஒரு நண்பர் இருந்தாங்க, அதாவது 2-3 நண்பர்கள் அங்கே இருப்பாங்க. அதில் ஒரு நண்பர் பகையாகி போச்சு, ஏதோ ஒரு பிரச்சனையில் பகானனால. 2 பேரும் கிறிஸ்தவர் தான், இருந்தாலும் என்ன ஆகி போச்சுன்னா பேச மாட்டான். அவன் பேச மாட்டான், அந்த ஆள். ஏன்னா இவன் எனக்கு துன்பப்படுத்திட்டான், அது பண்ணிட்டான், இவன் செஞ்சுருக்கான், ஒரு தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு துன்பப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் கிடையாது. இப்படி இருக்க சமயத்தில் இந்த வசனத்தை அவன் படித்தான், ஜெபம் பண்ணுங்கள். அப்புறம் நண்பனுக்காக ஜெபம் பண்ணான். என்னை துன்பப்படுத்தினுக்கும் நிந்தித்தவனுக்கும் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரே சொல்லி ஜெபம் பண்ணிட்டு முடித்தான். அவங்களோட விரோதமே அதிகமாக. ஜெபம் பண்ணினாலே ஒரு 50% விரோதம் போயிடும், சைக்காலஜிக்கலாக போயிடும். அவன் அந்த ஜெபம் பண்ண முடிச்ச பிறகு அப்படி விட்டுட்டான். அவன் மேலே பகை அதிகமாக இல்லை, அப்படி இருந்துச்சு. ஒரு 2-3 வருஷம் கழிஞ்சு இந்த ஜெபம் பண்ணினானே, அவன் ஒரு பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிட்டு. ஒரு 8 மணி இருக்கும், ஆக்சிடெண்ட் ஆகிட்டு. ஆக்சிடெண்ட் ஆன உடனே யாருக்கு இவன் ஜெபம் பண்ணானோ அவன்தான் நண்பான்னு கொண்டு போய் ஓன்னு சத்தமிட்ட அந்த இடத்துல போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவனை எவ்வளவு, அவன் கொஞ்சம் வசதி உள்ளவன், எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கவனித்து உடனே இவன் 2 நாள் கழித்து தான் இவன் கண் முழிச்சான். பார்த்தான், நண்பா எவ்வளவு நீர். அவன் சொல்லுகான், நான் ஒன்று ஆஸ்பத்திரியில் நான் தான் சேர்த்தேன். ஏன் சொல்லு பார்ப்போம். எனக்கு ஆண்டவர் ஒத்தினார், நீனும் என் பகையெல்லாம் மறந்த, எனக்கு அந்த வசனம் இன்னைக்கு ஞாபகம் வருதுன்னு சொன்னான். உடனே அவன் சொன்னான், நான் உனக்காக ஜெபம் பண்ணினேன், ஆண்டவருக்கு சொன்னது நல்லதாக போச்சு, இன்றைக்கி ஆபத்து வந்தோடனே நீ தான் என்னை காப்பாற்றின நண்பா சொன்னான். அப்புறம்தான் அந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு. இன்றைக்குமே சரிங்க, ஒருத்தன் விரோதமாக இருந்துன்னா விரோதமாகவே கடைசி வரை கொண்டு வரக்கூடாதான் இயேசு சொல்கிறார். அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஸ்நேகிங்கள்னு சொல்லுவார். ப்ராக்டிக்கலாக இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ இன் அவர் லைஃப். But however we have to follow that lines of Jesus Christ as much as possible. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. Then life will be better than yesterday. அப்படி ஆயிரும். ஏன்னா இந்த வசன கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் கடைபிடித்தவர்கள் வென்று விடுவார்கள் வாழ்க்கையில். எத்தனை பேர் இதை நிதானமாக இருந்து கடைபிடிக்காங்க. எவ்வளோ விரோதமாக இருந்தாலும் அவனை சிநேகிங்கள்னு சொல்லுவார். சாதாரண விஷயம் இல்லை. அதனால் யார் எப்பொழுது உங்களுக்கு உதவுவார்கள் என்று சொல்ல முடியாது. உலகத்தில் பகைன்னு பார்த்தா கடைசி வரை பகையாகத்தான் இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் இயேசு சொன்ன வசனங்கள் தான் யாரெல்லாம் இந்த உலகத்தில் கடைபிடித்தார்களோ, இந்த உலகமே இன்றைக்கி அமைதியாக வரணும். இந்த வசனங்கள் தான் வேண்டும். 44 வசனம், அது ரொம்ப டிஃபிகல்ட். வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து இருந்தால் நாடு எப்படி என்ன ஆகும்? அதான் அவர் இதை சொல்லுகிறார். உனக்கு ஒரு கணத்தில் அடித்தா மறு கணத்தை காணின்னு சொல்லுவார். எங்கே காணிக்க அதுக்கு இவன் காலி பண்ணிடுவான். இன்னும் உலகம் அப்படி இருக்குது.
இந்த வசனங்கள் சாதாரண வசனங்கள்ல. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ. கீப் இட் அவர் லைன்ஸ் இன் அவர் லைஃப். பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபாலோ தட்னா லைஃப் வில் பி சூப்பர், பெட்டராக இருக்கும், ப்ரைட்ஃபுல்லாக இருக்கும். அதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். முடிந்த அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிந்த அளவுக்கு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. உங்களுக்கு போர் அடிக்கும் இந்த லைனு, ஆனால் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் உங்கள் வாழ்க்கையில். பகையாகவே நினைக்கக்கூடாதுன்னா ஆண்டவர் சொல்லுவார். ரொம்ப கஷ்டம்தான், பட் அவர் சொல்லுவார், அதுக்கு ஒரு ரிசல்ட்டு நல்லா தான் இருக்கும். நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்கள். அதாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொல்லுவார். அடுத்த வசனம் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள்னு சொல்லுவார். சபிக்கிறவனை. அடுத்தது பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். என்ன பகை இருந்தாலும் அவனுக்கு முடிந்தால் நன்மையும் செய்யுங்கன்னு சொல்லுவார். எப்படி பாருங்கள் அவருடைய இறக்க குணத்தை. நம்மளால் முடியுமா? நம்மளை பகைச்சா நன்மை செய்வோமா? அவனை இன்னி கெடுக்கிறதுக்கு வழியை தேடுவோம். ஆனால் அவர் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். இப்படியெல்லாம் அவர் வசனப்பிரகாரம் நீங்கள் நடந்தோம்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஜீசஸ் நம்மளை கைவிட மாட்டார். என் வசங்களை கை கொண்டான், அவனை நான் கைவிடவே மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்திகளும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஆகையினால் நீங்கள் முடிந்த அளவுக்கு மத்தேயு 5வது அதிகாரம் 44 வசன பிரகாரம் முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். வாழ்க்கை மாறும். இத்துடன் முடிக்கின்றேன். வணக்கம்.